இறந்த பழம் உனக்குத்தான், செவந்த பழம் உனக்குத்தான், குங்கும பூவும் உனக்குத்தான், இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான், பால் பழம் உனக்குத்தான், பாயாசமும் உனக்குத்தான், சந்தனம் உனக்குத்தான், சக்கரை பொங்கல் உனக்குத்தான். முருகா காப்பாத்த முடிஞ்ச மலையேத்த கந்த காப்பாத்த இத கட்டி கை மாத்த. என்னங்க இப்ப இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீங்களே சொல்லுங்க ஆண்டி. தம்பி, உனக்கு விஜய் டிவி சீரியல் பத்தி உனக்கு தெரியாது இல்ல? இந்த ஃபேக்ட் உனக்கு தெரியுமா? வெளில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அதாவது விஜய் டிவி சீரியல்ல வர மாமியார் அந்த அத்தை கேரக்டர்ல வரவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் மாமியார் மாதிரி இருக்காங்க, வெளில பேசிக்கிறாங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? We are always energetic இல்ல ரூபா? நிச்சயமா always. சூப்பர். அந்த மருமகள் வரப்பெல்லாம் எனக்கு கூப்பிட மாட்டீங்க. இவங்க கூட இப்ப நான் போராடணும் இல்லையா? நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஆளாளுக்கு 1000 புள்ளிகள் தரப்போறோம். இந்த 1000 புள்ளிகள்ல யார் வந்து 4வது ரவுண்ட் வரைக்கும் அதிகமா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் லக்கி லிஃப்ட் ரூம்ல இருக்க போவீங்க. அங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 4 லட்சம் ரூபாய். ஓகே புகழ் அவர்களே, நீங்க என்ன வந்து பார்த்தனா சீரியல்ல இருக்கக்கூடிய மெகா ஸ்டார்ஸோட என்னையே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒரு ஃபீல் பண்றீங்களா? இப்போ நானே உங்களை வந்து ஒரு சீரியல் ஸ்டாரா மாத்துறேன். அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத நீங்க வந்து அனுபவிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து சிச்சுவேஷன் என்னன்னா, புகழ் தான் உங்க பையன். இந்த பையனை அவங்களோட ரூபாஸ்ரீயோட பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனா இவன் என்ன தெரியுமா பண்ணா, அவங்க வீட்டுல இருந்த ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டுட்டு ஓடிட்டான், வெளியூருக்கு ஓடிட்டான். இப்ப அம்மா வந்து சப்போர்ட் பண்றாங்க, மாமியார் வந்து உன்னை சப்போர்ட் பண்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒரு பையன் இருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஆக்ஷன். என்னடா என்ன நீ பண்ணி வச்சிருக்க? ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து தான உன்னை கல்யாணம் பண்ணி விட்டேன். இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வெளியில தொலை காட்ட முடியல. உன்ன அப்படியே கொண்டு போன போல இருக்கு. ஆத்தான்றதுக்காக நீங்க அந்த வார்த்தையை போட்டீங்களா? இப்படி ஒரு காரியம் எவனால பண்ணுவானா? நான் எந்த இதுவுமே பண்ணல. தொடக்கூடாது, என்ன தொடக்கூடாதா சொல்லிட்டேன். நான் அவளையும் தொடலையம்மா. யாரே தொட வேண்டாம். அம்மா நீங்க தானே கட்டி கொடுத்தீங்க, நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. நீ என்ன பண்ணல அத சொல்லு. நான் எதுவுமே பண்ணல பிரதர். அதான் என் மேல எல்லாம் வீண் பழிய சுமத்துறீங்க. மாப்ள என்னம்மா? அச்சா அத்தை உன்னெல்லாம் மனுஷன் நம்பி என் பொண்ணை கொடுத்த பாரு. கேடு கட்டவனா நீ? அத்தைன்னு கூப்பிடாத, உனக்கு அந்த தகுதி எழுந்துட்ட. ஆன்ட்டின்னு சொல்லவா? ஆன்ட்டி மாதிரியா இருக்க பாக்க. உண்மையை சொன்னா உங்க பொண்ணோட நீங்க சூப்பரா இருக்கீங்க. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? என் பொண்ணோட அந்த வேலைக்காரி உனக்கு பெருசா போயிட்டாளா? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்னத்த புரிஞ்சுக்கணும்? வேலைக்காரி பண்ணி கூட. ஏய் அம்மா அத்தை வருஷம் புள்ள நீ தொடாத சொன்னல்ல. தொடக்கூடாது. பொண்ணையும் தொடக்கூடாதுன்ற மாமியார். அம்மா நீ யாரையும் தொட வேண்டாம். இல்ல உங்களை நல்ல குடும்பம் நினைச்சு உங்க பையன் நல்லவன் நினைச்சு என் பொண்ணை கொடுத்த பாருங்க. நான் என்னங்க பண்றது? இவன் இப்படி என்ன பண்ணனு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட்பேன். உங்க பொண்ணு இது வரையும் ஒரு வேலை செஞ்சது இல்ல. ஆனா அந்த பொண்ணு எடுத்துங்க, துணி துவைக்கிறா, பாத்திரம் தேய்க்கிறா. அதுக்கு தான் வேலைக்காரின்னு வச்சிருக்கோம். அந்த பொண்ணோட நீ என்ன பண்ண? அந்த பொண்ணு குளிக்கிறதுக்கு என்ன தேய்ச்சி விடுறது கூட அவதான் வருவா தெரியுமா? டேய் போன் துணி உனக்கு துவைக்க கூடாதா? இந்த பொண்ணு தான் வந்து துவைக்கணுமா? ஏன்? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அப்படி வருஷம் ஃபுல்லா நமக்காக நம்ம வீட்டுல கஷ்டப்படுற ஒரு பொண்ணு அந்த வேலைக்காரியே வா ஏன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நாள் தங்கிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலான்னு அந்த நியாயத்துக்கு இந்த உலகத்துல எந்த முதலாளி இந்த வேலைக்காரியை வெளியூர் கொண்டு போவாங்களா? அதுதான் யாராவது செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் செய்வேன். எல்லாரையும் சமமா நினைக்கிறேன். வேலைக்காரியா இருந்தாலும் சரி, வீட்டுக்காரியா இருந்தாலும் சரி, சமமா நினைப்பேன். சொல்லுங்க 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 டாக்டர். டாக்டர் யார் குழந்தை இது? புகழ் வீட்டு வேலைக்காரி குழந்தையா? குழந்தை பிறந்துச்சா? ஏங்க 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 ஹலோ எப்ப? சரி சரி சொல்லவே இல்லை. வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்துச்சா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நல்லா கொடு. கொடுங்க. இவ்வளவு கிட்ட வந்து போயிட்டீங்களா சார்? ஓகே ஓகே. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது வெளியூர் வேலைக்காரி அப்படின்ற ஒரு சீரியல் கூடிய சீக்கிரம் வருது.
புகழ் தான் வந்து பார்த்தோன்னா அதில் ஹீரோயினாவும் நடிக்கிறாரு, ஹீரோவும் நடிக்கிறாரு. நானே கர்ப்பமாயி என் பிள்ளைக்கு நானே அம்மா அப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது த வேர்ல்டு ஃபேமஸ் குரூப்பில் டூப்பே. வந்தேண்ட பால்காரே அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்ட பால்காரே. தம்பி மலை. தம்பி மலையா? அண்ணாமலை சொல்லக்கூடாது. தம்பி மலை எனக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா. நீங்கள் சைக்கிளில் வந்திருக்கீங்க அப்படின்றனால உங்களால் ஏளனமாக இடம் போடல. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா உங்களோட வெயிட்டா ஒரு 3 மாடோட வந்திருக்கீங்களே, யார் அந்த மலை மாடுங்க? ஐயா, நான் ஒரே ஒரு மாடு இஎம்ஐல வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அது கறவை மாடு. இந்த காளை மாட்டு கடையில் என் கறவை மாடு சிக்கிருக்கு. அது எந்த கறவை மாடுன்னு சொல்லி வெளியே எடுத்து கொடுத்தீங்கன்னா 7 லிட்டர் பால் கலந்து யதார்த்தமாக வித்துட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு போய் நீங்களே மடியை பிடிச்சி பார்க்கலாம் இல்லைங்கய்யா? இல்லை. ஓகே, மயிலாட்டம் ஒயிலாட்டம் மாதிரி இது வந்து காளை ஆட்டம் ஆடுறவங்க. காளை ஆட்ட கலைஞர்கள் 3 பேர் ஏபிசின்னு வந்திருக்காங்க. இதுல ஒரு ஆள் டூப்பு. அந்த டூப் யார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க குரூப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் எடுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை. 3 பேர்ல ஒருத்தர் லாக் பண்றதுக்கு. 2வது பஸ்ஸர் எடுத்துறவங்களுக்கு 2 பேர்ல ஒரு ஆளை லாக் பண்ணுவீங்க. 3வது அழுத்திருக்கே வேணாம், மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏபிசி 3 பேரும் இப்போ ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸ்டார்ட் மியூசிக் ப்ளீஸ்.